இமிடியேட்டா ஃபாஸ்டா நடந்தேன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாயிடும். எல்லாரும் ஒரு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நடந்தா போதும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். அப்படி கிடையாது. ஃபாஸ்டா நடக்கவே கூடாது. ஷாலோ வாக்கிங் பண்ணணும். ஷாலோ வாக்கிங்னா மெதுவா 20 மினிட்ஸ் என்விரான்மெண்ட் என்ஜாய் பண்ணி வாக் பண்ணுங்க. அப்போ நல்லா தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் புஜங்காசனம் பண்ணலாம். அதுவும் பண்ணா ஒரு டாக்டரை பார்த்து அவர் அதை ஓகே சொல்லிட்டுனா மட்டும் இந்த புஜங்காசனம், யோகாசனாஸ், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. தனியா ஸ்பைன் ஸ்ட்ரெங்க் யூடியூப் பார்த்து ஸ்பைன் ஸ்ட்ரெங்க் இது பண்ணா சரியாகும் நினைச்சு பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு 3 மாசம் கூட இது பண்ணிட்டேன்னா இதுவரைக்கு லைஃப் லாங் இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒன்றுமே வர மாட்டேன். அவர் கண்டினியூஸா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒரு அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு 14 டேஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோ. அட்லீஸ்ட் அவர் ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு 5 டேஸாவது ட்ரீட்மெண்ட் வந்துட்டேன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நமக்கு லைஃப் லாங்ல இருக்கவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு இது தெரியணும். என்னன்னா நிறைய மக்களுக்கு இது தெரியாது. எல்லாருமே ஆபரேஷன் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது கண்டுக்காம வச்சிடவும் கூடாது. கண்டுக்காம வச்சுட்டேன்னா டிஸ்க் பல்ஜ் ப்ரொலாப்ஸ் தாண்டிடுச்சுன்னா ஃபுல்லு ரிவர்ஸ் பண்ண முடியாது. ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் வந்துருச்சுன்னா நமக்கு லைஃப் லாங் இது ப்ராப்ளம் இல்லாத பண்ணலாம். ஸோ இது மக்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க.